வணக்கம். பயிற்சி 2.5ல் 8வது கணக்கு 3 + k, 18 - k, 5k + 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் k இன் மதிப்பு காண்க. இது அந்த கொடுத்துருக்கக்கூடிய 3 உறுப்பும் கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் d2 - d1 = d3 - d2 அப்படிங்கிற நிபந்தனையை நிறைவு செய்யும். ஸோ அப்போ இந்த நிபந்தனையை நிறைவு செய்யும் அப்படிங்கிறதுனால இந்த நிபந்தனையை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு கேயோட மதிப்பு கிடைச்சிடும். பாருங்க, கொடுத்துருக்கதை எழுதிக்குவோம். கூட்டுத்தொடர் வரிசை கூட்டுத்தொடர் வரிசை 3 + k, 18 - k, 5k + 1. இதில் கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு கொடுத்ததுனால d2 - d1 = d3 - d2 அப்படிங்கிற நிபந்தனையை நிறைவு செய்யும். அப்போ d2ஓட மதிப்பு 18 - k, -t1. அப்போ d1 மைனஸ் அளவு இருக்கு, -3 - k = d3 என்ன வரும், 5k + 1 -t2. அப்போ மைனஸ் அளவு இருக்கும், -18 + k. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 18 - 3 15 கிடைச்சிரும். இப்போ -k என்ன வரும் அப்படின்னா -2k வரும். அடுத்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இங்கே ஒரு 5k இங்கே ஒரு k, அப்போ மொத்தம் 6k. இந்த 2 நம்பரையும் கழிச்சிருங்க, -17. என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 2kவை அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ இந்த பக்கம் 15 மட்டும் இருக்கும். இந்த -17 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +17 ஆயிரும். ஏற்கனவே அந்த பக்கம் ஒரு 6k இருக்கா, இந்த -2k அந்த சைடு வச்சுன்னா +2k. இப்போது இது ரெண்டையும் கூட்டும் போது என்ன வந்துடும், அதாவது 15 17 கூட்டினீங்கன்னா 32 வந்துடும், = 8k. ஸோ இது 8 அந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ 32/8 = k. 1 8 4 32. அப்போ கேயோட மதிப்பு 4. இதுதான் கேயோட மதிப்பு. நன்றி.